டாக்டர் படத்தில் வர காமெடி மாதிரி தான். இந்த ஆள் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான், இந்த பொண்ணு இந்த ஆளை லவ் பண்ணுது. இவங்க 2 பேருக்கும் இவங்க லவ் பண்ணுறது தெரியாது அப்படின்ற மாதிரி தான். இந்த வீட்டுக்குள்ளே இன்னென்ன கருமம் தான் போகுதுன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கருமாந்திர காதல்கள்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேவலமான ஒரு லவ் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பண்ணிட்டு 2 கப்புள்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. 2 கப்புள்ஸு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சைடு போகிறதுக்கு கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். சைடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உள்ளே வந்துட்டுருக்க அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது முதலாவது கப்புள் அந்த சனியும் பிடிச்ச அந்த கப்புள்ஸை பற்றி நம்ம வந்து பேச வேணாம். அதுக்கு வந்து இன்னொரு வீடியோவை வந்து போட்டுக்கலாம். ஆதிரே எஃப்ஜே அப்படின்னு சொல்லி இவங்களுடைய காதல் கதை, அதை வந்து இன்னொரு வீடியோவை போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைடு போட வரான்னு சொன்னல, அந்த கப்புள்ஸுடைய அந்த கதையை வந்து பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அரோரா சின்க்ளேர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பொண்ணு, பலூன் அக்கான்னு சொல்லிட்டு வெளியில் நல்ல பேர் வாங்கிட்டு உள்ள தன்னுடைய பேரை வந்து மாற்றிக்கிறதுக்காக போன ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள ஒருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணுறதுன்றத விட மேட்ருக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். என்னடா பச்சையாக பேசுகிறனே அப்படின்னா பேச வச்சுட்டாங்க. அவங்களுடைய நடைமுறைகள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து நாவடக்கம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதுதான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறத விட நம்ம வந்து கேவலமான வீடியோ வந்து மேக் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு எச்சையான விஷயத்த இந்த அரோரா சின்க்ளேர் அப்படின்ற இந்த பொண்ணு வந்து உள்ளே பண்ணிட்டு துஷார் அப்படின்ற இவனை வந்து பிடிச்சி தனி அறைக்கு கூப்பிட்றது, கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, பல்லாந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து கை காமிச்சு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை பார்த்தீங்கன்னா அரோரா சின்க்ளேர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சைடு போகிறதுக்கு வரான். அவன் யாரான்னா அவன் தான் வந்து நம்ம கமாருத்தீன். ஸோ கமாருத்தீன் வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து எதிர்க்கு வந்தாருனாமா பலூன் அக்கா வந்திருக்காங்களோ, ஸோ அவங்கள வந்து பார்க்குறதுக்காக, அவங்க கூட வந்து லிங்க் ஆகிறதுக்காக, அவங்கள வந்து லவ் பண்ணுறதுக்காகவும், அவங்கள கல்யாணம் பண்ணி குடும்ப தலைவியாக வந்து ஏற்றுக்கிறதுக்காக தான் கமாருத்தீன் அவர்கள் வந்து உள்ளே வந்தாராம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஏதோ பேச்சு வழக்குகள் வந்து இருக்கு போல், பேச்சுவார்த்தைகள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க உள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே எப்படியோ உள்ளே போய் ஆகணும், எப்படியோ நான் கூட வந்து பேசணும், அவ கூடயே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கமாருத்தீன் அவர்கள் வந்து உள்ள பலூன் அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி லவ் ஆகலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியிலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்க போல். உள்ளே வந்து லவ் ஆக்கியெல்லாம் வேறு மாதிரிலாம் வந்து கொண்டு போயெல்லாம் பல்லாந்தெல்லாம் பண்ணிடலான்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் உஷார் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடும் கோபத்தில் நம்ம கமாருத்தீன் வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையா, நான் எதற்காக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், என்ன பண்ணுறேன்னு உனக்கு வந்து புரியுதா இல்லையா, ஏன் வந்து என்னை நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற, என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காலில் மட்டும்தான் வந்து நம்ம கமாருத்தீன் வந்து உளுந்து கெஞ்சலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காதலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக வந்து அள்ளி நம்ம சின்க்ளேயர் காரில் வந்து போட்டான். என்ன தான் வந்து இந்த சின்க்ளேயர் காரில் போட்டாலுமே அவளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனக்கு தேவையானது என்னவோ அது வந்து அங்கே கிடச்சிச்சு. நீ கொடுக்கவே இல்லையா எனக்கு தெரியாது, அதோட டபுள் மடங்கு அவன் வந்து எனக்கு நிறைய கொடுத்துட்டான். அதனால் வந்து ரொம்ப வந்து வெட்டாயிடுச்சு, ரொம்ப ஈரமாகிடுச்சு. எனக்கு அந்த ஈரம் காயறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அந்த ஈரம் காய்ச்சிட்ட அப்புறமா நான் வேணா வந்து உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அரோரா சின்க்ளேயர் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு இன்னொருத்தர் லவ் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சைடில் வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு யார் வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலப்பா. பார்க்கும்போது அப்படி இருந்தது. இந்த இவ்வளோ பெரிய ஷோவில் இவ்வளோ பேர் லைவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஷோவில் இவ்வளோ கேவலமாக வந்து பேசும்போதே நான் அதுக்கு மேலே வந்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அதுக்குன்னு அவங்களுடைய கேரக்டர் வந்து நான் ஜட்ஜ் பண்ணல. பட் என்ன அப்படின்னா இவ்வளோ ஓப்பனாக வந்து இதுக்கு வந்து இந்த இதில் வந்து பேசணும், லைவில் வந்து பேசணும், இப்படிலாம் வந்து பேசி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா அப்படிப்பட்ட ஏர்னிங்ஸை வாங்கி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. நீங்கள் என்னவோ அது உங்களோட பர்சனல். பட் வந்து இந்த மாதிரியான ஷோக்களில் இந்த மாதிரி வந்து கேவலமாக வந்து பேசினாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலமாக தான் வந்து ரிவ்யூ வந்து வரும். நான் படுறது கூட வந்து கேவலமான ரிவ்யூ கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் மீம்ஸ்ன்ற போதில் வச்சு செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாளைக்கு நீங்கள் சோஷியல் மீடியா பக்கமே வந்து வரமாட்டீங்க. பட் நீங்களாம் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அப்படின்னா ஃபேமஸ்க்காக நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க. இப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு ஃபேமஸ் தான், இதுவும் ஒரு வித ஃபேமஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க.